அலை என்ற ஊரை கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி சுவாமி காற்றென்ற மூவாசை மாறுதல் சூழலிலே காற்றென்ற மூவாசை மாறுதல் சூழலிலே கட்டுண்டு நித்த நித்த மூவாசை மாறுதல் சூழலிலே உடலென்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாத இரவும் பகலும் இரவும் பகலோ உடலென்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாத இரவும் பகலோ இரவும் பகலோ சுவாமி உண்டுண்டு உறங்குவதே கண்டதே அல்லாமல் உண்டு உறங்குவதே கண்டதே அல்லாமல் ஒரு பலம் அடைந்ததில்லை தடமென்ற மெடிகரையில் பந்த பாசங்கள் என்றோ தாவடம் பின்னலிட்டு பின்னலிட்டு தடமென்ற மெடிகரையில் பந்த பாசங்கள் என்றோ தாவடம் பின்னலிட்டு பின்னலிட்டு தாய் என்றும் சே என்றும் நீ என்றோ நான் என்றோ தாய் என்றும் சே என்றோ நீ என்றோ நான் என்றோ அமையனை வண்ணமோ தாய் என்றும் சே என்றோ நீ என்றோ நான் என்றோ இடை நின்றும் கடை நின்றோம் ஏனென்றும் கேளாமல் இருப்பதும் அழகாகுமோ அழகாகுமா இடை நின்றும் கடை நின்றோம் ஏனென்றும் கேளாமல் இருப்பதும் அழகாகுமோ அழகாகுமா ஈசனே சிவகாமி நேசனை ஈசனே சிவகாமி நேசனை என்னை என்ற பிள்ளை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமி நேசனை என்ற அப்பனை ஆதியில் வேதநாதா ஆதியில வேதநாதா ஆதி அம்பலத்தில் ஆடுமாய் சோதியில் மாலையர் தோன்றாமல் நின்ற மாலை ஆடி முடியும் தேடி காண அம்பலவானருடைய சீர்வாதத்தை நல்லருகை நாணலாக்கி நந்திதலை குடமாக்கி அம்பல் நிலையத்தில் ராமர் பானோ இருகையில் வீசுகோலா உந்தன் சொல்லை நாங்கள் பாட உந்தன் சொல்லை நாங்கள் பாட எனக்கு துணை இருப்பாரே ராமா செங்காட்டு நீலியம்மா வழிமறி
பழக நல்லூரிலே பிறந்தவளே நீலி யானை இசைக்கு அம்மா தாய உன்னுடைய புகழை பாட எனக்கு அருள வேணும் அம்மா அண்ணனான நட்டுவேன் அடியாளுக்கு அருள் நீலனே நீலி அம்மா எனக்கு துணை இருக்க வேணும் தாய கல்லை மகள சக்தி மலை அம்மா மல்லை மகள் மல்லை கலை மகளே மலை மகளே மலையரசன் திருமகளே வாழ்மதிய அம்பிகை எனக்கு வந்தருள வேணும் இடலிருக்கும் வனக்கிளியே எனக்கு அருள வருவாய் தாய வளம் இருக்கும் ஈஸ்வரியே நீ வந்து எனக்கு அருள் புரிவாய் நெஞ்சு முட்டினாவுன நாவு தடுமாடும் வேலை இந்த நாவு தடுமாறாமல் தாய நற்குரலும் மங்கிடாமல் நெஞ்சுதவோ உணர்ந்திடாமல் நினைவு தடுமாறாமல் எனக்கு நெஞ்சிலையும் நாவிலையும் நின்று விளையாட வேண்டும் ஏழைக்கு மனம் இறங்கி இசைக்கருள வருவாய் அம்மா ஐந்தெழுத்த ஓர் எழுத்த தாயாரு புரிய வேணும் குப்புனா ஓரம் தன்னாதி கொலுவிருக்கும் இசைக்கு அம்மா உன்னுடைய கதைகள் பாடு அம்மா உன்னுடைய கதைகள் பாடு மனவாரிலே நாட்டிலையும் நல்ல நாடு நல்ல நாடு நாட்டிலையும் நல்ல நாடு நல்ல நாடு காவலர்கள் புகழும் நாடு புகழும் நாடு கோடமலை பொழியும் நாடு பொழியும் நாடு விழுந்ததென்றல் வீசும் நாடு வீசும் நாடு மாதம் 3 மழை பொழியோ மழை பொழியோ வருடம் 3 பூவிளையோ தேனிருந்து தேன் சொரியோ தேன் சொரியோ என்றல் வீசி கனி சொரியோ கனி சொரியோ மானிருந்து விளையாடும் மயில் இருந்து தோகையாட்டும் கிரிகளும் பாம்புகளும் கீர்த்தனை செய்திடுமா பசுக்களும் புலிகளும் படித்துறையில் நீராடும் சோறு கொண்டு மடை திறப்பா சரணம் கொண்டு நெல் விதைப்பார் வயலெல்லாம் நெல் விளையோ வரப்பு எல்லாம் பழத்துதிரும் கட்டு ஒரு களம் இருக்கும் கதிருளக்கு நெல் விளையோ அறுத்தால் அறுத்து வர மறுதாளும் பயிராகும் அறுத்து வந்ததாளில ஐங்கடந்தை கூடு கட்டும் மாடு கட்டி போரடித்தா ஆளாது ஜன்னல் யானை கட்டி போரடிக்கோ ஆனை கட்டி போரடிக்கோ அழகான பழுகை நல்லோ நன்னதியிலே
பலகை நல்லூர் தன்னாதியிலே அம்மையப்பன் ஆலயம் குயிலினுட சங்கீதம் கூத்தாடும் முறைகாரி அவ பணிவிடைகள் தான் முடித்து பணிவிடைகள் தான் முடித்து அங்கு படிகளைந்து வாழா பணிவிடைகள் தான் முடித்து படிகளைந்து வருவாளா தெற்கே தென்னாடு தேசமாகிய செல்ல பழுகை நல்லூர் தன்னதியில அம்மையப்பன் ஆலயம். அப்படியா? அதுல குயிலினுடைய சங்கீதமும் கூத்தாடும் முறைகாரி பணிவிடைகள் முடித்து படிகளைந்து வருவது வழக்கம். அதாவது ஒரு ஊருன்னு இருந்தா அந்த ஊருக்கு மூலஸ்தானமாக ஒரு கோயில் இருக்கணும். பெரிய ஒரு ஆலயம் இருக்கணும். ஆமா, ஆதியில ஒரு விநாயகர் பெருமாள் கோயிலும் கன்னி மூலையில அமர்ந்திருக்கணும். கோவில் வாழ குடி வாழ. ஆமா, குடி மக்கள் வாழ. ஆமா, கோவில் இல்லாத ஊர்ல குடி இருக்க கூடாதான். கோயில் எங்க இருக்காது? சுடுகாட்டுல தான் இருக்காது. அவன் கோயில் இல்லைன்னா அதுக்கு அர்த்தமே அதுதான். அப்படியா? அதனாலதான் தெய்வத்தை திருப்பணிகளை செய்து தெய்வத்தை வணங்கி வருகிறார்கள் மக்கள் எல்லாம். தெய்வ பணியே திருப்பணி. ஆமாய்யா. இப்ப இந்த எசுகுப்புனாபுரத்துல இங்க பாருங்க, கன்னி மூலையில அம்மா இசைக்கியம்மா, ஊருக்குள்ள முப்படாதி மாரியம்மா மற்றும் பரிவார தேவதைகள், என் பெருமாளாகப்பட்ட கண்ணன். ஆமா ஐயா, கண்ணபுரான் பெருமாள் இருக்காரு, குடிகொண்டிருக்கிறார். அதத்தான் பரிவார தேவாதைன்னு சொல்லியாச்சு. ஓ, எல்லாரும் சைவம், அவெல்லாம் மாமிசம். உங்களுக்கு கிடைக்கும். நாளைக்கு இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கறி எடுப்பாங்க. இல்லண்ணே, ஆட்டுக்கறி எடுப்பாங்கன்னு. உங்க கறியை யாரு சாப்பிட? அவன் கோவில் வாழ குடி வாழ. பலகநல்லூர்ல வாழ்ந்து வரக்கூடிய அனைத்து மக்களும் ஒன்று பேசி முடிவெடுத்து ஒரு கோவிலை உருவாக்க வேண்டும் என்று, கோவில் உருவாக்க வேணுமானா அம்மையப்பன் ஆலயத்தை உண்டு செய்தார்கள். அம்மையப்பன் ஆலயத்தை உண்டு செய்ய வேண்டும் என்று ஊர் தர்மகர்த்தா பெரியோர்கள் பேசி முடிவெடுத்து ஆடியிலே அடிப்பிடித்தார். ஆடியில அடிப்பிடிக்கணும், ஆனா கூனியில குடி போக கூடாது. ஆடியிலே அடிப்பிடித்து அம்மையப்பன் ஆலயத்தை கட்டுவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து, ஆமா, கோவில்ல கன்னி மூலையில விநாயக பெருமாளையும் சிவன் சக்தியையும் அம்மையப்படை மத்தியிலையும் வலது பக்கம் ஆதிமூல கணபதியும் இடது பக்கம் வடிவேல வள்ளி தெய்வானையும், அதாவது கன்னி மூலையில கணபதி, வாய்வு மூலையில வடிவேலன் முருகன், வள்ளி தெய்வானையோடு ஈசானிய மூலையில வைரவ சுவாமி தெற்கு முகமாக, ஆமா, அக்கினி மூலைக்கு நடு மத்தியிலே சந்திரன் சூரியன் நவக்கிரகங்கள். ஒரு கோவில்னா அப்படித்தானே இருக்கணும். அம்மையப்பன் ஆலயத்துக்கு முன்பாக வாசப்படி காவலாளி நந்தி தேவன், நந்தி பகவானுக்கு பின்புறமாக கொடிமரம். அம்மையப்பன் ஆலயத்திலே அத்தனை தேவாதைகளை உண்டு செய்து, அப்ப இந்த அம்மையப்பன் கோவில் உருவாக்கியாச்சு. 48 நாள் ஒரு மண்டலமாக கும்பாபிஷேகத்தை செய்ய வேண்டும். கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் அல்லவா? கோயில்ல புதுசா புதுப்பிச்சாலும் இல்ல புது கோயிலை கட்டினாலும் 12 வருஷத்துக்கு ஒரு கும்பாபிஷேகம் நடந்தாலும் வேத ஓது வேதியரை கொண்டு வந்து 41 நாள் ஒரு மண்டலமாக நாம பூஜையை நடத்த வேண்டும். அவன் கோவில்ல பூஜைகளை செய்து கோயிலுக்குள்ள போய் நம்ம பூஜை பண்ண முடியாது, நம்ம கிட்ட போக முடியுமா? தீபாராதனை செய்ய முடியாது. அதுக்கு என்று பிறந்தவர்கள் ஐயர் வம்சத்திலே பிறந்த அந்தன பாப்பா வேதிகர். அதுக்கு உண்டான வேதியரை அழைக்க வேண்டும் என்று மக்கள் எல்லாம் ஒன்று பேசி முடிவெடுத்து வேதியரை விசாரித்து அம்மையப்பன் ஆலயத்தில் அனுதினமும் பூஜை செய்ய அந்தனரை அழைப்பதற்கு மக்கள் எல்லாம் ஒன்று கூடி காதியில இருந்தல்லவோ, காதியில காது வேதியர் அழைப்பார்.
காசியிலே காசி விஸ்வநாதருடைய சிவாலயத்திற்கு பணிவிடைகளை செய்யும் அவங்க குருக்கள் பட்டர். ஆமா, அந்த வேதியரை கொண்டு வந்த அம்மையப்பன் ஆலயத்திற்கு பூசை செய்து அமுது படைத்து 48 நாள் ஒரு மண்டலங்கள் வரைக்கும் சிறப்பாகவே கும்ப அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. அவன் பார்த்தார் காசி பாப்பானாகிய வேதியர் அம்மையப்பன் ஆலயத்துல ஒரு கோயில்ல 10 மணி ஆச்சுன்னா கோவில் நடைய அடைச்சிடணுமா? ஆமா, அதான் அத்தசாம வேலை பூசை. காலையில அதிகாலையில 5 மணிக்கு கோவில் நடைய திறந்து கோவிலை சுத்தம் செய்து அம்மையப்பனுக்கு பாலும் பழமும் அபிஷேகம். ஆமா, 8 மணி ஆச்சுன்னா நம்ம சாப்பிடுவோம் இல்லையா டிபன் காலையில, அப்ப பச்சரிசி அமுது படைத்து மத்தியான வேளையில பலவிதமாக கனிகளை வைத்து அப்ப ஒரு படைகள், அப்ப ஒரு பூசை, அப்ப 3 வேளை பூசையாச்சா அப்ப கோவில் நடைய அடைச்சிடணும். 1 மணி ஆயிடுதுன்னா இப்ப நம்ம வீட்டுல மத்தியானம் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ஓய்வு எடுக்கும் இல்லையா, சற்று ஓய்வு எடுக்கும் இல்லையா, அதே போன்று மதிய பூஜை முடிந்த உடனே கோவில் நடைய அடைச்சு தெய்வங்கள் ஓய்வு எடுக்கும். அப்புறம் 4-4:30 மணி ஆச்சுன்னா மறுபடியும் கோவில் நடைய திறக்கணுமா? ஆலய மணி அடித்து நடைய திறந்து நம்ம சூடா காபி குடிக்க முடியா எந்திரிச்ச உடனே அதே போன்ற அம்மையப்பனுக்கு அப்போ ஒரு பாலும் பழமும் பூசை. கற்கள் பூசை ஒன்று இரவு 10 மணிக்கு அத்தசாம பூசை. கடைசி பூசை. அந்த 6 கால பூசையோ அந்தனர் பாப்பான் செய்து வருகிறார். 6 கால பூசையை முடிச்சாச்சுன்னா கோவில் நடைய பூட்டிடணும். அவன் கும்பாபிஷேகம் பண்ணினாங்கன்னா இரவு 12 மணி ஆகும், 1 மணி ஆகும், 2 மணி ஆகலாம். அவன் பார்த்தார் வேதியரோ பலகை நல்லூர்ல உள்ள மக்களை அழைத்து அப்ப ஆலயத்திலே தெய்வ பணி திருப்பணி மக்கள் எல்லாம் வந்து தெய்வத்தை வணங்கி ஆந்து சோர்ந்து அமர்ந்திருக்கிறாங்க. கோவில் வெறிச்சுன்னு இருக்கக்கூடாது, பிரசாதம் வாங்குற வரைக்கும் மக்கள் வீட்டுக்கு போக கூடாது, மக்கள் இருக்கணும்னா ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை வைக்கணும். இப்ப நேத்து பாருங்க நம்ம வில்லு வச்சோம், ஆமா மகடம் அடிச்சாங்க, வில்லுக்கு முன்னால ஆளு இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அம்மாளுடைய வாசல்ல ஒரு 5:30 மணி 6 மணி வரைக்கும் நல்ல கூட்டம். ஆமா, மகட ஆட்டத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்பமா அம்மாளுக்கு மத்தியான பூஜை. நமக்கு அப்புறம் நம்ம அண்ணாயி பாடினா அப்ப அந்த ஒரு நிகழ்ச்சி இல்லன்னு வைங்க எல்லாம் நல்ல அந்த சிமெண்ட்ல உறங்கிரும், பாத்துக்கோ புரட்ட போட்டு தூங்கிரும். அத்தனை கோவில்ல மணி அடிச்சா அப்பந்தான் எந்திக்கும், கோயில்ல பூஜை நடக்க போகுது அப்படின்னு. அதனாலதான் நிகழ்ச்சிகளை வைக்கிறார்கள். சரி, அதே போன்று அந்தன வேதியரோ பலகநல்லூர்ல உள்ள மக்களை அழைத்து கோவில் உறங்க கூடாது, மக்களுக்கு உற்சாகம் வரணுமானா அந்த காலத்துல பரதநாட்டியம் தான் ரொம்ப முக்கியம். பழைய காலத்துல பரதநாட்டியம் தான் பெரிய பிரச்சனை இருந்திருக்கு. படம் எல்லாம் அந்த காலம் ஏது, திரைப்படம் எல்லாம் கிடையாது. திரைப்படம் எல்லாம் இப்ப வந்ததுல அந்த காலத்துல ஊம படம் தான். ஆமா, அதுவும் தோல் குத்து நாடகம்னு சொல்லுவாங்க. ஊம படம்னா செவர்ல ஒளி அடிச்சு போடுவாங்க, தோல் குத்து நாடகம். ஆமா, அது ஒரு திரையை கட்டி திரைக்கு பின்னால 2 பேர் இருந்துகிட்டு பொம்மையை வச்சு ஆட்டுவாங்க, பாத்துக்காங்க. டக்கு 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 இடிக்கும். அப்ப அந்தன வேதியரோ பலகநல்லூர்ல உள்ள மக்களை அழைத்து மக்கள் ரசிப்பாக இருந்த ஆட்டங்களை கண்டுகளிக்கணுமானா பரதநாட்டியம் ஆடும் பெண்களையே கொண்டு வந்து ஆமல் நாட்டியம் ஆடச் செய்ய வேண்டும் என்று அந்தன பாப்பாம் சொல்ல பலகநல்லூர்ல வாழும் மக்கள் எல்லாம் அதை வேதியரிடத்திலே ஒப்படைத்தார். நீங்களே அந்த வேலையை பார்த்துக்கோங்க, பொறுப்பு எல்லாம் உங்களை சேர்ந்தது. ஆமா, உங்களுக்கென்று தெரிந்த நாட்டிய பெண்ணை கொண்டு வந்து நடனமாட செய்யுங்கள். அப்படியே ஆட்டும் பலகநல்லூர் தன்னாரி அம்மையப்பனாலே திருநடனமாடுதற்கு நாட்டியத்தில் சிறந்தவர் சிவகாமி தாசிய சிதம்பரநாதன மன்னவனும் தேவியும் மன்னவனும் தேவியும் அந்த மறையோனோ அழைத்து வாரே. அங்க வேதிகரோ வடநாடு தேசத்திலே
அந்த காலம் வேதியர்களும் பரதநாட்டிய பெண்களும் வடநாட்டுல இருந்து தான் வந்திருக்காங்க. இப்ப வடநாட்டுல மிக சிறந்தவங்களா இருந்திருக்காங்க. இன்னைக்கும் பாருங்க கரகாட்டத்தை கூப்பிடுங்க அப்படின்னா எடுத்த உடனே ஆட்கள் சொல்லுவாங்க, தஞ்சாவூருக்கு போமா, அந்த கிரிச்சி ஆட்டத்தை கொண்டு வரும். கிரிச்சி ஆட்டம், தஞ்சாவூர் தவளும் தஞ்சாவூர் ஆட்டமும் ஏப்பா ரொம்ப நல்லா இருக்கும் பாங்க. நம்ம யாருக்குள்ளே தஞ்சாவூர் தவளு பெரிய தவளு தான். ஆமா, துமுக்கு துமுக்குன்னு கேட்கும். சிலவங்க கோபத்துல ஆமா நீ பெரிய வலையபடி தவளு வரு, அதானே உனக்கு கூட 1000 ரூபாய் சம்பளம் தரேன் கேட்காங்க இல்லையா. ஆமா, அப்ப பேமஸ் வடநாட்டுல இருந்து அந்த காலம் தென்னாட்டுக்கு வந்திருக்கு. அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும். அப்ப அந்தன பாப்பான் வடக்கே வடநாடு தேசத்தில இருந்து சிவகாமி தாசி நாட்டியத்திலேயே பேரழகி இருந்து வாடா. ஆமா, நாட்டிய பேரொளி அழகியா இருந்தாலும் நடன சிங்காரி. நடன சிங்காரி நம்ம ராகினி பத்மினி மாதிரி. ஆமா, அப்பேற்பட்ட நாட்டியக்காரி. அவளுக்கு ஆளு அழகா இருந்தாலும் அவளுக்கு லேசா கண்ணு மட்டும் மாறுகணும். ஆமா, கண்ணு மாத்திரம் உன்னைய பாக்கதா இருந்தா என்னைய பாப்பா. ஆமா, கண்ணு மாறுகண்ணா இருந்தாலும் நாட்டியத்துல பெரிய கெட்டிக்காரி, அழகிலே பேரழகி. அப்படி ஒரு அழகா இருக்கா. ஆமா, இப்ப உள்ள நாட்டியம் எல்லாம் மூஞ்சில சாயத்தை பூசினா தான் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும். பாத்துக்கோ, சாயத்தை அடிக்கலன்னு சொன்னா பாலும் மங்கட்டையுமா இருக்கா. அப்ப அப்படி இல்ல, நாட்டியத்துக்கென்றே பிறந்தவா. ஒரு பெண்கள் பிறந்தாங்கன்னு சொன்னா அவ இருக்க அழகு. அதனாலதான் அவளுக்கு பட்ட பேரு மாறுகண்ணு பொண்ணு தாசி. மாறுகண்ணு பொண்ணு தாசியா? சொந்த பேரு சிவகாமி தாசி. கண்ணு மாறுகண்ணா இருந்ததுனால மாறுகண்ணு பொண்ணு தாசி. கணவன் சிதம்பரநாதன். பேரு எப்படி அமைஞ்சிருக்க பாருங்க. ஆலயமோ அம்மையப்பன் கோவில், அவங்க பேரும் அம்மையப்பன் பேரு தான். அப்படியா? சிவகாமி தாசி, கணவன் சிதம்பரநாதன். சிதம்பரநாதன் மிருதங்கம் போட சிவகாமி தாசி திரு நாட்டியங்கள் அவ இசைந்து ஆடுனா எப்படி இருக்கும். அவர்களை கொண்டு வந்த அம்மையப்பன் ஆலயத்திலே பணிவடைகளை செய்து வர சொன்னார்கள். அந்தன பாப்பானுக்கும் சிவகாமி தாசிக்கும் சம்பளம் கிடையாது. கோயில்ல இருந்து காணி காட்சி பார்த்துக்கோங்க. அந்த காலம் பிள்ளை கொள்ளி இல்லாதவங்க சொத்து சுகத்தை பூரா கோயிலுக்கு எழுதி வச்சிருப்பாங்க, பெரிய பெரிய ஆலயத்துக்கு எழுதி வச்சிருப்பாங்க. ஆமா, அதான் இன்னைக்கும் பாருங்க, அந்த கோயில் நிலத்துல நெல்லு நட்டு கோயில பூசை பண்ணுனாங்கன்னா பூசாரிக்கு ஐயா துட்டு கிடையாது, தாம்பளத்துல 5-10 உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை நீங்க வச்சுக்கோங்க, கை செலவுக்கு வச்சுக்கோங்க. மித்தது சம்பளம்னு சொன்னா வயக்காட்டுல விளையக்கூடிய நெல்லு உமக்கு பூவுக்கு காக்கோட்டை. பூவுக்கு காக்கோட்டை தானா? ஆமா, பூவுக்கு காக்கோட்டைன்னா 7 மரக்கா நெல்லு. 7 மரக்கா நெல்லு காக்கோட்டை. ஏனிக்கே போங்க 50 ரூபா கொடுங்கய்யா. அதே போன்று மாறுகண்ணு பொண்ணு தாசைக்கும் பூச்சம்பளம். அப்படியே இவர்களுக்கு பேசி முடிவு செய்து அந்தன பாப்பா ஆலயம் பூசை செய்ய மாறுகண்ணு பொண்ணு தாசி என்ற சிவகாமி தாசி தெரு நடனங்கள் ஆட இப்படியே நாளுக்கு நாளாக நடந்து கொண்டு பணிவிடைகளை முடித்து அந்தன பாப்பானிடத்திலே படிகளைந்து அமுது பிரசாதங்களை வாங்கி உண்டு அருந்துவது வழக்கம். அப்படியே இருந்து வரும் நாளையில ஒரு நாள் தினமாரில சிவகாமி தாசி அவன் மனசில எண்ணூதாளே நம்மளுக்கு வயதாகி கொண்டிருக்க பழுகநல்லூர் மக்கள் எல்லாம் நம்மள ரொம்ப ஆசாபாசமா ஆமா அவளுக்குன்னு ஒரு உட்கார வீடும் கட்டி கொடுத்து அவளுக்கு தகுந்த சம்பளத்தையும் கொடுத்து அவளை அமர வைத்தார்கள். அதுதான் இன்னைக்கு ஊருக்குள்ள தொழிலாளி வந்தா தான் பிள்ளை மாதிரி எல்லாரும் கவனிக்காங்க. ஆமா, நம்மளுக்கு பாருங்க அண்ணாச்சி வீட்டுல கீழே அவோ இருந்துகிட்டு நம்மள மேல உட்கார வச்சிருக்காவோ, காத்தோட்டமா நல்ல மாடி. தொழிலாளி பிள்ளைகள் நம்ம சொந்த பிள்ளைகள். ஆமா, அதே போன்ற அம்மையப்பன் ஆலயத்திலே பழுகநல்லூர் மக்கள் எல்லாம் சிவகாமி தாசிக்கு ஒரு வீடு எடுத்து கொடுத்து அவளுக்கு தகுந்த சம்மானங்களையும் வழங்கினார்கள். அவளை இருந்து வரும் பொழுது நாளுக்கு நாளாக சிவகாமி தாசிக்கு மனக்கவலை ஏற்பட்டது. நம்மளுக்கு 30-35 வயதாக போத நாமளுக்குன்னு ஒரு குழந்தை இருந்ததானா
நம்மளுக்கு பின்னால இன்னார் மக இன்னாரு நாட்டியம் ஆடுதா, இன்னார் மகன் இன்னாரு மிருதங்கம் போடுதான் அப்படின்னு இந்த பழகநல்லூர்ல புகழ்ந்து பேசுவார்கள் அல்லவா. மக்கள் எல்லாம் பேசுமே, நம்மளுக்கு நலக்குறைவா தெரியுத. அதனாலே நாமளுக்கு குழந்தை வேண்டும் வேணும் அல்லவா. அவ பிள்ளை இல்ல கவலையா பெருங்கவல அதிகம் கவலை இல்ல கவலையா மனக்கவல அதிகம் குழந்தை இல்ல கவலையா சிவகாமி தாசியவா கொடுங்கவல அதிகம் சிதம்பரநாதனிடம் ஏங்கி மன வருத்தம் கொண்டு எஜமான ரஜகிளியே வாழ்ந்திருந்து இருவே அவள் வைகுண்டம் சேருங்கால வழியனுப்ப பிள்ளையில்லே சேர்ந்திருந்து இருவே சிவலோகம் சேருங்காலோ சேர்ந்தனுப்ப இல்லையே ஆமோ படையோ உலகத்தில் எவ்வளவுதான் சொத்து சுகம் இருந்தாலும் சொத்திலே பெரிய சொத்து பிள்ளை சொத்து. பிள்ளை சொத்து தான் உலகத்தில சிறந்த சொத்து. செல்வத்தின் சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தான். கனியிலே சிறந்த கனி மதலை கனி. மதலை கனி என்பார்கள். அந்த காலம் மக்களை பெத்த மாராசி பிள்ளைகளை பெத்த புண்ணியவதினு அந்த காலம் பேர் வைங்கிருக்காங்க. பேர் எடுத்திருக்கா. ஒவ்வொரு கிராமத்தையே உண்டு பண்ணி கல்யாண தம்பதிகளை வாழ்த்த வந்தாங்கன்னா 16 பெற்று பெரு வாழ்வு வாழ்கன்னு அந்த காலம் சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்பத்துல 16 குழந்தையான 16 செல்வங்களை பெற்று 16 செல்வங்கள் 16 இப்படி ஏங்குதிய அந்த காலம் 21 33 பெற்றிருக்காள. அப்ப என்ன செய்ய பாதவதி சடையாம பெற்றிருக்காரு. ஒரு கிராமத்தையும் உருவாக்கி இருக்கா பாத்துக்கோங்க. உழைப்பாளியா இருந்திருக்கான். நம்ம பேத்தியா இங்க உள்ள பேத்தியா கூட பிறந்தவா 33 பேராமனே கிராமத்தையே உண்டு பண்ணி இருக்காரு அந்த மனுஷன். ஒருதி இருக்கா பாத்துக்கோ. ஏன்னா காட்டு வேலைக்கெல்லாம் போவாரு அந்த மனுஷன். அவர் காட்டுக்கெல்லாம் போக மாட்டாரு, வீட்டுலதான் இருப்பாரு. 32 பெற்றிருக்காரு. ஐயா சம்சார் 2 ஒண்ணுக்கு 21 ஒண்ணுக்கு 12. ஏப்பா வஞ்சம் இல்லாம அப்படியா இருக்கட்டும். அப்ப அந்த காலம் செல்வத்தின் சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம். ஏப்பா குழந்தை செல்வம். கனியிலே சிறந்த கனி மதலை கனி. மதலை கனி என்பார்கள். மணவாளனாகப்பட்ட சிதம்பரநாதனை அழைத்த சிவகாமி தாசி என் மன்னவா மணவாளா உங்களுக்கு எனக்கும் வயதாகி கொண்டே இருக்க வயது கூடுத. பழகநல்லூர்ல நாமளுக்கென்று ஒரு குழந்தை இருந்துதானா நம்ம பனிமடைகளை வாழையடி வாழையா பேர் சொல்லும் பிள்ளையா நடத்திக்கிட்டு இருப்பாங்க. தொழில கண்ணுக்கு பின்னால பார்த்து வருவாள். நாமளுக்கு குழந்தை இல்லையே சிவகாமி தாசி அவள் முத்து முத்த கண்ணீர் முகங்கள் எல்லாம் ஆறாக கண்ணீர் அங்கமெல்லாம் பவளம் போல கண்ணீர் பக்கமெல்லாம் ஏங்குதாளே ஏங்குதாளே ஈசனையே என்னை போலும் என பிரிய தோழர் போலும் பூவு நல்ல நாரும் போலே ஒரு தம்முடன் வாழ்ந்து வார நகமும் நல்ல சதை
செய்யும் போலே நலமுடனே ஆண்டுவார அவர்கள் வீணையும் நாதம் போலே விருப்பமுடன் வாழ்ந்துவார அங்கே வாழ்ந்து வர இருவேருக்கும் பிள்ளை இல்லா கவலையது கவலையது கவலையாது பெருங்கவலை உண்டு அதிகம் கொண்டார் அதிகம் கொண்ட என் சாமி மன்னவர எஜமான ரஜகிளி பிள்ளை இல்ல வாசலே ஒரு பிச்சை கூட வாங்க மாட்டார் சாமி மதலை இல்ல வாசலில மாநிலத்தார் வரவே மாட்டார் குழந்தை இல்ல வாசலுக்கு குழந்தை இல்ல வாசலுக்கு குடும்பத்தார் வரவே மாட்டாரே ஆமோ சுவாமி வாழ்ந்திருந்து இருவேர் வைகுண்டம் சேரும் வழியனுப்ப பிள்ளை சேர்ந்திருந்து இருவேர் சிவலோகம் சேரும் சேர்ந்தனுப்ப குழந்தை வட்டிலில் சாதம் போட்ட வாரி உண்ண பிள்ளை இல்லை இலையதிலே சாதம் போட்டால் எனக்கு எடுத்து உண்ண பிள்ளையில்லே என் கரிகரையும் தேங்காயில கையேந்த பிள்ளை இல்லே நிறகுடந்து தண்ணீரில நின்றளம்ப பிள்ளை இல்ல உறகுடத்து தண்ணீரில் எனக்கு குவாரி வைக்க வட்டியிலே சாதம் போட்ட குவாரி உன்ன பிள்ளை இல்ல இலையதிலே சாதம் போட்ட உன்ன குழந்தை இல்ல கருக்கரைக்கும் தேங்காயில கருக்கரைக்கும் தேங்காயில கையேந்த கனவா ராஜ மன்னவா ஏ மன்னவா நம்மளுக்கு யாருடைய சோதனையோ யமனுடைய தீவினையோ காலத்தில் விதி பயனோ எனக்கு கடவுளுடைய சோதனையோ ஆமையோ ஊழியின் விதி பயனோ உடையார் சோதனையோ முன் செய்த பாவமா எனக்கு இப்பறவில் முடிந்ததே மன்னா ஏன் எனக்கு குழந்தை இல்ல என்ற அம்மையப்பன் ஆலயத்திலே சிவகாமி தாசியும் சிதம்பரநாதனும் அந்த சிதம்பரநாதனும் பணிவிடைகளை முடித்து படிகளை வருகிற பொழுது அம்மையப்பனை கண்டு கண்ணீரும் கவலையும் அடிக்கிறார். அவர்கிட்ட முறையிட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவா பரம்பொருளே இறைவா ஏன் எனக்கு குழந்தை இல்ல? குழந்தை இல்லையே சுவாமி. உன்னுடைய ஆலயத்திலே என் கண்ணுக்கு பின்னால என்னை போலவே உனக்கு பரதநாட்டியங்கள் ஆட வேணுமானா, உனக்கு பணிவிடைகள் செய்யணுமானா, எனக்கு ஒரு ஆணும் பெண்ணும் வேண்டும் அல்லவா? குழந்தை செல்வம் வேணுமா சுவாமி? ஆண்டவனே பகவானே பகவானே ஆண்டவா பகவானே பகவானே சுவாமி நான் செய்த குற்றம் என்ன குற்றம் என்ன கொத்த குறைத்தேனோ குறைத்தேனோ குறமர கலந்துட்டேனோ
கலந்த தோசம் உண்டோ எனக்கு போட்ட தோசம் உண்டோ வந்தவர் பின்னால் வர சொன்னேனோ அண்ணா வாங்க வந்தவர் அடுத்து வர சொல்லிட்டேனோ தாத்தா இல்லா பிள்ளைகள் தலையதில் அடித்தேனோ மாதா இல்லா மதலைகளை மண்டையில் கொட்டினேனோ என் சாமி மன்னவரே இஞ்சி வைத்த பிஞ்சிரங்கோ எருப்போட்ட காய்காயும் இந்திரனாருடன் இறந்த இறுதி என்றும் பேரு மஞ்சே வைத்த மணல் போட்ட மலடி என்றும் மல்லி ஒரு பாத்தி மலையாளம் பேருபாதி மல்லி வைத்து பூஜை செய்ய மல்லி வைத்து பூஜை செய்ய மன்னவா மதலை இல்லா கொழுந்து ஒரு பாதி காலம் பெறுவாதி கொழுந்தெடுத்து பூஜை செய்ய குழந்தை இல்ல குடும்பம் ஏங்கி மனம் வாடும் போது சிதம்பரநாதனோ சிவகாமி தாசிடோ சிவகாமி தாசிடோ ஆறுதலை சொல்லவாரோ அடியே சிவகாமி என்ன என்ன மன்னா அம்மையப்பனுக்கு நாமல் அன்றாடம் பணிவிடைகளை பார்த்து வருகிறோமே அவர் கண்ணுக்கு முன்னால நடனங்கள் நம்மளை கைவிட மாட்டார் ஆண்டவன் அருள் இருந்தா 60 கப்பாலையும் குழந்தை கிடைக்கும் 60லயும் கிடைக்குமா இறைவனுடைய அருள் இருந்தா 70 கப்பாலையும் குழந்தை இருக்கும் 70ல குழந்தை கிடைச்சா சாம்பிராணியா மணக்காது மன்னவா பட்டம் தவறுனா நஷ்டம் என்பார்கள் எவ்வளவுதான் இந்த ஊருக்குள்ள பேரும் புகழோடு நாமல் வாழ்ந்தாலும் கண்டோர்கள் நம்மளை கண்டு கண்ணுக்கு இனிமையா பேசுவார்கள் நம்ம முன்னால ஒரு பேச்சு பின்னால ஒரு பேச்சு காணாத வேர்கள் இவ என்னத்த ஆடி என்ன செய்ய அதானே ஒரு பிள்ளை இல்ல கொள்ளி இல்ல இவ தேடி வச்ச சொத்தை ஆள்வதற்கு குழந்தை இல்லையா அவளுக்கு அடுத்து ஒரு வாரிசு இல்லாம போச்சேன்னு மக்கள் மனம் வருத்தப்படுவாங்க ஏப்பா வருத்தம் கொண்டு இருப்பார் இல்லையா இப்ப நம்ம பிள்ளைய நம்மளுக்கு அப்புறம் படிக்க வச்சோம்னு வைங்க தாயினி இன்னார் பிள்ளையா அம்மா கேட்பாங்கல்ல இன்னாரு மவளா அம்மா வாம்பாங்க அப்ப அந்த பேரு நமக்கும் நிலைச்சு நிற்கும் இன்னாரு மகானா அவ எவ்வளவுதான் நாட்டியங்கள் ஆடினாலும் அவ அம்மா பேர் தான் நிலைச்சு நிற்கும் கண்டிப்பா கண்டிப்பா அதே போன்று என் பேரை சொல்ல எனக்கு பிள்ளை இல்லையே மன்னா குழந்தை இல்லையே மன்னா மலடி மலடன் என்று மக்கள் எல்லாம் நம்மளை பேசுவார்கள் அதனால இன்னையில இருந்து நாம் இருவேறு அம்மையப்பனுக்கு பணிவிடைகளை முடித்து இரவு அங்கே தங்கி
பிள்ளைக்காக அம்மையப்பனை கண்டு தொழுது நாமல் வயனம் காத்து தவம் இருப்போம். அவளை வணங்கிருக்கணும் சுவாமி. சிவகாமி தாசியும் சிதம்பரநாதனுமாக நாளான நாள் நல்ல வெள்ளிக்கிழமை ஆணை கடைசி வெள்ளி அழகான முகூர்த்த நாள் தினத்தில் அன்று சிதம்பரநாதனும் சிவகாமி தாசியும் இரவு வேளையில அம்மையப்பனுக்கு நாட்டியங்கள் ஆடி முடித்து அந்த வேதியர் கையில அந்த காலம் நாட்டியம் எந்த ஒரு நிகழ்ச்சி வச்சாலும் 3 மணி நேரம் தான். அதுக்கு மேல மக்கள் உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. ஆமா, பழைய காலத்துல சொல்லுவாங்க வில்லுக்காரங்க மைக் இல்லாம படிச்சாங்களாம். அந்த காலத்துல விடிய விடியா படிச்சாங்க. 2 மணி நேரம் 1.5 மணி நேரம். ஆமா, 1.5 மணி நேரம் 2 மணி நேரம், மிஞ்சி போனா 3 மணி நேரம். ஆமா, அப்ப மைக் இல்லாம படிச்சாலும் அந்த காலம் வீட்டுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கோயில்ல வந்து வில்லுக்காரங்களுக்கு முன்னால ஆன்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க போடுற சத்தம் முன்ன இருந்தா தான் கேட்கும். இல்லன்னு அவங்க வாயில இருந்து என்ன சொல்லுதாங்க அப்படின்னு இன்பமா கேட்டுக்கொண்டிருப்பாங்க. ஆமா, அண்ணாந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. சரி, இப்போ முக்குக்கு முக்கு குழாய் வச்சாச்சு, நல்ல மைக்கு வச்சாச்சு. அப்பமும் வில்லு வைக்க போது எல்லாரும் வாங்க கோயிலுக்கு வாங்க, வில்லு வைக்க போது எல்லாரும் வாங்க, அம்மாளுக்கு மத்தியால கூட நடக்க போது அனைவர்கள் கூப்பிட்டு இப்ப தொழில் பார்க்க வேண்டியது. என்ன செய்ய வேண்டியிருக்கு? கோயில் கொடைக்கு மக்களை அழைக்க வேண்டியிருக்கு. எல்லாம் நாடகம் கூடி போச்சு. படம் கூட இப்ப ரொம்ப விரும்பல. நேத்து ஒரு பஸ்ல வாரா ஏட்டி காயத்திரிக்கு கல்யாணம் பேசி முடிவாயிடுது. நானும் இதை கவனிக்கல. அவ அந்த வக்கீல கெட்டல வேற மாப்பிள்ளைக்கு பெரிய ஒரு தொழில் அதிபருக்கு வாக்கப்பட போறானா. யாருமா அவங்க சித்தி மவளாங்க நாடகத்துல. ஏன்னா இந்த காலத்துல எப்ப பார்த்தாலும் அந்த சுவிட்சில தான் கைய வச்சுக்கிட்டு ரொம்ப அக்கறையா தான் பிள்ளைக்கு கூட கல்யாணம் ஆகுத கவனிச்சு பார்க்கல. அந்த காயத்திரி கல்யாணத்தை ரொம்ப முக்கியமா பார்க்க அவலாம். நானும் அவ வீட்டுல உள்ள பிள்ளைகளாமா அப்படின்னு பார்த்தா இல்லக்கா நாடகத்துல சொல்லுதவங்க. அவன் காலம் எப்படி போச்சு, உலகம் ரொம்ப மாறி போச்சு. அப்ப 3 மணி நேரம் பார்த்தாலும் நடந்தாலும் முக்கியமா வந்து நிகழ்ச்சிகளை பார்த்திருக்காங்க. இப்ப 3 மணி நேரம் எல்லாம் இல்ல. இப்ப எந்த நிகழ்ச்சி எடுத்தாலும் சரி, கச்சேரி, ஆடல் பாடல், இது மட்டும்தான் 3 மணி நேரம். அது 2.5 மணி நேரம். வில்லுக்காரங்க என்ன பாவம் செஞ்சாங்களோ விடிய விடிய தீப்பிடிக்க வேண்டியது. மகுடக்காரங்களுக்கும் வில்லுக்காரங்களுக்கும் நல்ல வேலை. அப்படியா? ரொம்ப சில வில்ல பாருங்க, நீங்க போன கோயிலுக்கு நாங்க 3 மணி நேரம் தான் படிச்சோம், எங்களை எடுத்து வச்சுட்டு படுக்க சொல்லிட்டாங்க. நம்மள என்னமோ போக சொல்ல மாட்டாங்க. உங்க முக ராசி அப்படி. அப்ப அவன் யோகம் உள்ளவான இருக்கட்டும். அம்மாளுக்கு உழைக்கத்தானே வந்திருக்கோம். அம்மா உழைச்சவங்க தான் நல்ல. அதுதான் அப்பலே சொல்லிட்டேனே, தெய்வ பணியே திருப்பணின்னு இருக்கேன். தெய்வ தொண்டை திருத்தொண்டு. அவன் வாங்குத ரூபா கொஞ்சமாவது உடல்ல சேரணும். சேரும் அதான மொத்தமா புடிங்கிட்டு போயிருக்கு. ஏன்னா அதே போன்ற பலகநல்லூர்ல அம்மையப்பன் ஆலயத்திலே சிவகாமி தாசி 10 மணிக்கு ஆட்டத்தை ஆரம்பித்தா 1 மணிக்கு பூஜை முடிந்தது. பிரசாதத்தை வழங்கினார்கள். மக்கள் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனாங்க. ஆனா கணவன் மனைவியும் கோயிலே கண்மூடி பூஜை இருந்தார்கள். சிவகாமி தாசியும் கணவன் சிதம்பரநாதனும் தன்னை மறந்து அம்மையப்பனை மனதிலே எண்ணி வெள்ளி செவ தலை மொழிகி வெள்ளி செவ தலைமொழிகி அவ விரதம் அது இருந்து வாரா விரதம் அது இருந்து வாரா ஆமையோ தலைமொழிகி சனிமொழிக்கு ஸ்தானம் செய்து சங்கரன மனதில் அம்மையப்பன் ஆலயத்தில் அவர்கள் அனுதினமும் பூஜை செய்தார். அனுதினமும் பூஜை செய்தார்.
அப்பன் இருபேரையும் அவன் மனமதில நினைக்க சாந்து கொண்டு தர மெழுகி சந்தனத்தால் கோலம் போட்டு பாலாலை தர மெழுகி பன்னீரால் கோலம் போட்டு மாவு கொண்டு தர மெழுகி மஞ்சளாலை கோலம் போட்டு கோலம் போட்ட இடமதில துவாலை இலைவிரி ஒரு நாயகரை தான் பிடி அவன் நிறநாளி நிறவரக்க தீபங்களை ஏற்றி வைத்து சிவகாமி தாதியவ சிதம்பரநாதனும் பிள்ளை ஒன்று வேணும் என்று இருந்தவமோ அவர்கள் மதலை ஒன்று வேணும் என்று அறிவித்தவோ இருப்பாரோ இருப்பாரா 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 அம்மையப்பன் இருபேர்களுடைய மகிமையினால் அருளாலே சிவகாமி தாசி அன்றும் மாதம் குளி மறந்து அதுவே குளி கர்ப்பமாகி அம்மையப்பனுடைய ஆலயத்துல சிலது காலங்களாக நாட்டியம் ஆடுனா பழகநல்லூர் மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தினா சரி கர்ப்பவதி பெண்ணால் நாட்டியம் ஆட முடியாது குளிக்க மறந்துட்டாலும் ஒண்ணுதான் மாசமா இருக்காலும் ஒண்ணுதான் என்று பழகநல்லூர்ல வாழும் மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தி அம்மையப்பன் அருளாலே சிவகாமி தாசியா ஒரு மாதம் இரு மாதம் குற்றம் 3 மாதம் 3 நல்ல மாதத்தில் முத்து முத்த முகத்தில் கலை நல்ல மாதம் வல்ல உணருதன் நாயகனே 5 நல்ல மாதம் ஆண்டவனே 6வது அடமாங்க 7 நல்ல மாதம் இளவுடம்பு 8 நல்ல மாதத்திலே திட்டுமுட்ட வருகுதன்பா 9 மாதத்தில ஓல போல சுழலுவாளே 10 மாதம் முற்றும் பெற்று 10 மாதம் பைங்கிலியா இருக்கும் போது ஆலயத்திலே சிவகாமி தாசி சிதம்பரநாதன் இருவேரும் இரவு வேளையில் நாட்டியங்கள் ஆடினாலும் பகல்ல அவங்களுக்கு துட்டு துக்கானி வேணும் இல்லையா அதுக்கு என்ன வேலை தெரியுமா காட்டுக்குள்ள மத்தளங்கொட்டையை பிறக்கி விற்பது வழக்கம் மத்தளங்காய் தெரியாது எனக்கு எங்க தெரியும் சின்ன பிள்ளைக்கு தெலுக்கா கொட்டை மாதிரி மத்தளங்கொட்டை இருக்கும் பாத்துக்கோங்க மத்தளங்கொட்டை அடிக்காங்களே அப்ப அதுக்கு நல்ல வேலை மத்தளம்னா தெரியாதா மத்தளம்னா கொட்டு அந்த கொட்டுல செய்தாங்கல்ல அந்த மரம் தாமே மத்தள மரம் அப்படியா அப்படி மத்தளங்கொட்டை பிறகு வியாபாரம் செய்வது வழக்கம் செய்து வருகிறார்கள் கர்ப்பவதியான காலத்தில் இருந்து இவ திருநடனங்கள் ஆட போக முடியாது திட்டமிட்டு அடிக்கும்ல அப்ப மத்தளங்கொட்டை வியாபாரம் பார்ப்பது வழக்கமாக இருந்தது கிட்டத்தட்ட
5-6 மாச காலமா நடனம் ஆடிதான் பார்த்தா. ஆமா, ஏமனா வயிற்று பிழைப்புக்காக வேணும் இல்லையா? 8 மாசம் ஆச்சு அவளால நடனம் ஆட முடியல. அப்படி இருக்கும் நாளையிலே 10 மாதம் முற்றும் பெற்று அந்த காலம் கர்ப்பவதி பெண்ணா இருந்தாலும் காட்டுக்கு போவா, காட்டுல வேலையை பாப்பா, வீட்டுல வந்து குழந்தை பெற்றுருவா. 10 மாதம் 360 நாளும் திகைத்த வரைக்கும் காட்டு வேலைக்கு போயிருக்கா. ஆமா, சில பொம்பளைய சொல்வாளா, ஏலே ஏலே அந்த காலத்துல நிறைவேத்து பிள்ளையான்னு இருக்கும் போது கூட என் தலையில கருது கட்டு இருந்ததுடா. அப்படிதான் எங்க ஆட்சி ஒருத்தி இருந்தா பாத்துக்கோ, எங்க ஊருக்கு கீழே ஊர்ல. அவன இன்னைக்கு ஒரு உளுந்த வடைக்கு எனக்கு விதி இல்லம்பா. காட்டுக்குள்ள போனவன் காட்டுக்குள்ள படக்குன்னு பெத்துட்டா குழந்தை. ஆம்பளை பிள்ளையா பொட்ட பிள்ளையா? ஆம்பளை பிள்ளை. அவருக்கு பேர் தான் காட்டு ராஜா. ஓ, காட்டு ராஜா. அப்ப அந்த குழந்தைக்கு என்ன பேரு? வேலியடி மாட. எப்ப வேலிக்குள்ள குதிச்சிட்டு கிடந்திருக்காரு. என்ன மலைக்கின் சூலுக்கும் அந்த காலம் கணக்கு கிடையாது. அந்த காலம் காட்டுக்கு வேலைக்கு போவா. இப்ப ஆரம்பிச்சதுல இருந்த பெட் லிஸ்ட் எடுத்துறணுமா? என்னென்ன பெட் லிஸ்ட்னா என்ன? ஒரு கிளாஸ கூட தூக்க கூடாதாமனே. இப்பதான் எம்பிபிஎஸ் டாக்டர் சொல்லிடுறாரு. அது முட்டை கூமுட்டை போலுக்கு. முட்டையை கூட தூக்கப்படாதா? வெயிட் தூக்கப்படாது புள்ள. என்னையவா அப்படி சிவகாமி தாசி 10 மாதம் முற்றும் பெற்று 300 நாள் திகைந்து கணவனும் மனைவியுமாகவே காட்டுக்குள்ளே வந்து மத்தளங்கொட்டை பிறக்கும் வேளையில அம்மையப்பனுடைய அருளாலே சிவகாமி தாசியானவா இடுப்பறிந்தா குறுக்கறிந்தா இதனோட அருளா அடிதொடிய வயிறுளை அம்மையப்பன் கிருபையா அம்மையப்பன் ஒரு ஆண் குழந்தை அங்கே ஆண் குழந்தை பிறந்த பிள்ளையுடன் சத்தம் கேட்டு விடுஞ்சாலும் அடைஞ்சாலும் அந்த காலம் மக்கள் எல்லாம் காடு கரையில தான் பார்க்கலாம். பாத்துக்கோங்க, காட்டுக்குள்ள போனா அந்த வயல்ல 4 ஆளு, இந்த விளங்காட்டுல 4 ஆளு. காட்டுக்குள்ள இருக்கும் மக்கள் எல்லாம் பிள்ளையின் குரல் கேட்டு ஓடோடி வந்து சிவகாமி தாசியை கண்டு நம்ம பிள்ளை இந்த நேரம் வரலாமா காட்டுக்குள்ள என்ற ஆறுதலை சொல்லி அவளை பெற்றெடுத்த பாலனுக்கு மாவு கொடிதான் வலித்து கொடிதான் அறுத்து குளிப்பாட்டி நீராட்டி நீராட்டி சேனையது ஊட்டுவாரோ தாயும் பிள்ளையும் அரண்மனைக்கு அழைத்து வந்தார்கள். கொண்டு வந்து சிவகாமி தாசி ஆண் குழந்தை கிடைத்தது என்று ஆரம்பத்துல மனசு சந்தோஷப்பட்டா. சரி, ஆனாலும் கொஞ்சம் வருத்தம். ஏன் வருத்தப்படுதா? பிள்ளைக்கு அவ தவறுந்துகிட்டு இருந்தவா. அம்மையப்பா, இறைவா, எனக்கு தலை பிள்ளை ஆம்பளை பிள்ளை கிடைச்சது ஒரு புண்ணியம் தான், ஒரு நல்ல காரியம் தான். இருந்தாலும் என் கணவனுடைய வேலையை தானே என் பிள்ளை பாப்பான். தலை குழந்தை ஆண் குழந்தைன்னு சொன்னா தகப்பனுடைய வேலையை தானே மாத்துவான். என் கணவன் மிருதங்கம் போடுவதை போல் இவனும் மிருதங்கம் தானே போடுவான். இவனும் 2 பக்கமும் தானே தட்டிக்கிட்டு இருப்பான். என்னை போலவே ஒரு பெண் குழந்தை இருந்துதானா என் பரதநாட்டியத்தை சிறப்பாக ஆடுவாள, என் கண்ணுக்கு பின்னால நடனங்கள் ஆடுவாள. நான் அதுக்கும் கொடுத்து வையா பாவி ஆயிட்டேனா என்று அழுது புலம்பிக் கொண்டு குழந்தைக்கு 16ஆம் நாளையில பேர் நாமத்தை கொடுக்க வேண்டும். ஆண் குழந்தை பிறந்திருக்க அழகான ஆண் குழந்தை அவன் பிறக்கும் போதே கழுத்துல திருக்கண்ட முடிச்சோடு பிறந்தானா. திருக்கண்ட முடிச்சுன்னா சில பேருக்கு இந்த மாலை மாதிரி இருக்கு. அப்படியான அதேதான் அதேதான். அப்படி திருக்கண்ட முடிச்சோடு பிறந்ததினால சிவனுடைய அம்சம் அம்சத்துல பிறந்திருக்கான். நடுக்காட்டுக்குள் குழந்தை பிறந்ததினாலையும் அவனுக்கு திருக்கண்ட நட்டு திருக்கண்ட நட்டு என்று பெயர் நாமம் கொடுப்பாரோ. ஏ நட்டு வந்தா திருக்கண்ட நட்டுவான் என்று பேர் நாமத்தை சூட்டி செல்வ செழிப்போடு வளர்த்து வருகிறார்கள்.
பையனுக்கு ஒரு வயதாச்சு. சிலது காலம் நாட்டியம் ஆடினா. ஏ அம்மையப்பா, எனக்கு முத ஆம்பளை பிள்ளை, ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தியப்பா, எனக்கு பெருமைதான். ஆனாலும் என் ஆம்பளை பிள்ளை அவ அப்பா வேலையை தானே கை மாத்துவான். தகப்பனுக்கு தலை பிள்ளை ஆம்பளை பிள்ளைனா அவரை கையில பிடிக்க முடியாது. அப்பா என்னெல்லாம் செய்வாரோ அத்தனையும் பிள்ளை செய்வான். அப்பா என்ன செஞ்சாலும் செய்வானா? ஆமா. அப்பா ஏர் பிடிச்சு விழுதாருன்னா பிள்ளையும் கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான் இருப்பான். அவர் மம்பட்டி வெட்டினாருன்னா பிள்ளையும் அப்படித்தான் வெட்டுவான். டாக்டர் இருந்தா பிள்ளையும் டாக்டரா தான் படிப்பாரு. கலெக்டரா இருந்தா அவரும் அதுக்கு அடுத்தபடியா வருவார். அவர் சேவிங் பண்ணா அது யார் தான் பண்ணாம இருப்பா? சேவிங் யார் தாங்க பண்ணாம இருப்பா? சரி, அவர் மாடு மேய்க்க போனாருன்னா அதான் அப்பலே சொல்லிட்டேன்னா அப்பா வேலையை பிள்ளை பாப்பாமனு. அவரு கோட்டர் அடிச்சா பிள்ளை ஆப் அடிப்பான். ஆமா, எங்க அப்பா நீ மட்டும் குடிச்ச அன்னைக்கு இப்படி ஊத்தி இப்படி குடிச்ச சொல்லுவாங்களான்னு ரொம்ப நாள் இல்ல, கொஞ்ச நாள் தான். அப்பா என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணாங்களோ அத்தனையும் பிள்ளை 2 மடங்கு பண்ணுவான். கருங்காலி உலகை தூக்கிட்டு அடிக்க போறான். யார? தகப்ப என்னெல்லாம் செய்தாரோ அத்தனையும் பிள்ளை செய்வான். தாய் அடிக்கணும். தாய் எங்க வரா? சொல்ல கேட்கலாம் 2 பேருக்கும். அவன் தாய்மார்களுக்கு தலைப்பிள்ளை பெண் குழந்தையானா அதே மாதிரி அம்மா என்ன என்ன வேலையெல்லாம் பாப்பாளோ அந்த வேலையை பிள்ளை பாக்குமா. பெண் குழந்தையா இருந்தா ஆமா, அம்மா சோப்பு போட்டான்னா பிள்ளையும் சேர்ந்து துவச்சுக்கிட்டு இருக்குமா. அம்மா தேய்ச்சி கழுவுனா அதை சாம்பல் எடுத்து அப்பிக்கிட்டு இருக்கும். ஆமா, இந்த நாள் பாருங்க 2.5 வயசு இருக்கு ஒரு பிள்ளை. அவ அம்மா தூத்தது நல்லா இல்லையா, குறுக்குல ஒரு கை கையில ஒரு வாரியல். அழகா தூத்துக்கிட்டு இருக்கு. ஆமா, அதே போன்று சிவகாமி தாசி நாமளுக்கும் பெண் குழந்தை இருந்துதானா என்னை போல் நாட்டியம் ஆடுவார்களே அம்மையப்பா என்று கண்ணீரும் கவலையும் கொண்டிருக்க படித்துக் கொண்டிருக்க அம்மையப்பன் கிருபையாலே சிவகாமி தாசி மறுபடியும் கர்ப்பமானி 1 மாதம் 2 மாதம் 3 நல்ல மாதம் ஆச்சு. முத்தா வேத்திடுமா ஐயா வேத்திடுமா முகத்தில் கலை அவளுக்கு அவ கஞ்சி கூடி மரக்கால கண்ட வண்டம் திம்பா 4 நல்ல மாதமாச்சு. 4 தங்க தின்றிடும் 5 நல்ல மாதமா அங்கமெல்லாம் தங்க நீரோ அறவயிறு பூரணமா அந்த சிவகாமி தாசியவா பழகை நல்லூர் தன்னாதியில 6 நல்ல மாதமா ஆண்டவனே தஞ்சமன்பா அடமா அங்க தின்றிடும் 7 நல்ல இளவுடம்பு அவை எதிர்த்தாருக்கு தெரியாமல் திருச்சாம்பல் திம்பாடோ 8வது மாதத்தில் திட்டுமுட்ட வருகுதன் அங்கு 9ஆம் மாதத்தில் ஓல போல சுழலுவா 10 மாதம் முற்றும் பெற்று 10 மாதம் முற்றும் பெற்று அந்த பைங்கிலியும் முற்றும் பெற்று 300 நாள் திகைந்து சிவகாமி மாறுகண்ணு பொண்ணு தாசியானவ அரண்மனையில் இருக்கும் போது அவ 10வது மாதம் மருத்துவ பெண்ணால் அந்தியும் சாந்திரமும் அரண்மனைக்கு வருவா. அந்த காலத்துல பூரா மருத்துவ
அதெல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவளுக்கென்று ஒரு மருத்துவத்தை ஒப்படைத்து பாதுகாப்பா வச்சிருக்காங்க. ஆமா, வடநாட்டுல இருந்து நம்ம ஊருக்கு தொழில் பார்க்க வந்தவா நம்ம அடைக்கலம்னு தங்கி இருக்கா. நம்ம தான் அவளுக்கு ஆறுதலை கொடுக்கணும், நம்ம தான் ஒரு மருத்துவத்தை கொடுக்கணும். மருத்துவத்தையே சிவகாமி தாசிக்கு ஒப்படைத்தார்கள். பக்கம் வந்த மருத்துவமோ பழகநல்லூர்ல அந்தியும் சாந்திரமும் சிவகாமி தாசியை வந்து பார்ப்பது வழக்கம். அப்படி இருக்கும் நாளையில சிவகாமி மாறுகண்ணு பொண்ணு தாசி நாளான நாளு நல்ல வெள்ளிக்கிழமையில ஏடியம்மா மருத்துவமே அம்மா இன்றைய தினம் அதில அவன் வயிறதுவும் நோகுதன்பா ஆனாலும் போகுதன்பா இடுப்பா அறியுதன்பா எடையது வந்து ஒழுதன்பா ஊருக்கா அறியுதன்பா குடலத்தம் விரட்டுதன்பா பாட்டாளே மருத்துவமோ அம்மா அம்மா சிவகாமி நீங்க அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம். அம்மை அப்ப அருளா அம்மை அப்ப அருமை குழந்தை வந்து அவளோ முக்காலியை எடுத்து போட்டா உத்திரத்தில் கயத்த போட்டா அம்மா அம்மா சிவகாமி கயத்தை பிடித்து கொங்கோ கடவுள கை குழந்தை மருத்துவமும் சொன்ன போது சிவகாமி தாசியா கயத்தை பிடிக்காள கடவுளை நினைக்காள அம்மை அப்பனோட அருளாலே நாளான நல்ல நாளையில அவன் நல்ல வெள்ளி கிழமையில ஏ சிவகாமி தாசியவா அம்மை அப்பனோட அருளாலே அவன் வாதம் கொண்டு வயருளைந்த ஐயா வயருளைந்த ஒரு பெண் குழந்தை வயருளைந்த ஏ பெண் குழந்தை வந்து பிறந்த போதே பேரழகி மருத்துவமோ அவளுக்கு மாவு கொடிய வழிபாடு கொப்புள் கொடிய பாடோ கொலரையதும் போடுவாரா நீராட்டி தாளாட்டி நில பொட்டும் போடுவாளா சீராட்டி ஓராட்டி ஐயா ஓராட்டி சேனையாடோ ஓட்டுவாடோ ஏன் தாளாட்டி அவள் சத்தியுட அருளாலே சிவகாமி தாசிக்கிட்டா அம்மா இசைக்கு வந்து அங்கே அவதரித்த வேளையில ஏ சத்தி வந்து பிறந்தாள் என்று இங்க அமர்ந்திருக்கும் தாய்மாரெல்லாம் ஏதாய உங்களோட வாயால அம்மா வாயால அம்மாளுக்கு ஒரு குலவ போடுங்கம்மா ஏ வாயால
ஒரு உலவ பொன்னான வாயாரே ஏ முக்கா முக்கா மூணு தேரம் முதல் குலவ போடுங்கம்மா எங்க இசைக்கியான நீலியம்மா செக்க நல்ல சிவப்பழகி செந்தூர பொட்டழகி அவன் வாங்கி நல்ல தலையழகி எம்ம தலையழகி ஏ வாடமல்லே நரமழகி ஏ தலையழகி காயக்குவார நல்ல தலையழகி குங்குமுக பொட்டழகி ஏ இசைக்கு ஓடியாத்தா ஓடியோ அம்மா பெண்ணு காணா இவ பெண்ணழகி பெண்ணழகி பேடை கொண்டு மயிலழகி பெண்ணழகி அவ அவதரித்த வேளையில அந்த பலகை நல்லூர் தன்னாலில சிவகாமி தாசியா நாமளுக்கு பின்னால் நாட்டியம் ஆடுவதற்கு குழந்தை கிடைத்தாளே என்று நான் மகளாகிய குழந்தைய அள்ளி நல்ல அரவணை ஆவலோடு முத்தோமிட்டா சேர்த்து நல்ல கையில் எடுத்தா செவிட்டோடு முத்தோமிட்டா குவாரி நல்ல கையில் எடுத்த கையில் எடுத்த கோடி லட்சம் முத்தோமிட்டா கையில் எடுத்த அள்ளி அரவணைத்த ஆவலோடு முத்தமிட்டு சேர்த்து எடுத்தா செவிட்டோடு முத்தமிட்டா 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 குழந்தை அழகு பொலிவோடு இருக்கின்றது இருக்கிறாள் அல்லவா ஆளிலே அழகி அழகிலே ரதியா இருக்கிறார் தாயே வந்து குழந்தையா பிறந்திருக்காள பழகைநல்லூர் மக்களுக்கெல்லாம் அறிக்கையை கொடுத்தார்கள் பழகைநல்லூர் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் நம்ம சிவகாமி தாசிக்கு 2வது பொட்டப்புள்ள பிறந்திருக்கான் அவருக்கு அழகு வேற இவருக்கு அழகு வேற யாருக்கா நாங்கள் சென்று பார்ப்போம் என்று பழகைநல்லூர்ல வாழ்ந்து வர மக்கள் எல்லாம் அம்மாளுக்கு சீனி பழங்கள் கொண்டு வருகிறார்கள் குழந்தை பிறந்தா சீனி பழம் செலவு செய்யணும் இல்லையா அவ செல்லமாக பிறந்தாள் என்று செல்ல பழகைநல்லூர் தன்னதியிலே சீனி பழங்கள் செலவு செய்தார் அருமமாக பிறந்தாள் என்று அள்ளி பணம் கொடுப்பாரா தங்கமாக வந்து பிறந்தாள் என்று ஐயா பிறந்தாள் என்று தருமங்களை பிறப்பாரோ பிறந்தாள் என்று அவளுக்கு அன்னதானோ சொரணதானோ அள்ளி அள்ளி தருமம் செய்தார்கள் அந்த அம்மா வாசல்ல நடத்துதாங்களே இப்ப அன்னதானம் இல்லையா அம்மா பிறந்ததுக்கு அன்னதானங்கள் சிறப்பாக ஆமோ குப்பனாபுரத்துல அம்மா நம்ம இசைக்கியம்மா வாசல்ல எம்பிட்டு அழகா நடக்கு ஏப்பா சீரன் சிறப்பு 1000 கொட்ட அரிசி சமையல் சமையல் அம்மாள் பிறந்தாளே இதே போன்று பழகைநல்லூர்ல அன்னதானம் சொர்ணதானம் மாதானம் கோதானம் பொன்தானம் பொருள் தானங்கள் இந்த பொண்ணு தாக்கி கொடுக்காளா அவளா கொடுக்கா பழகைநல்லூர்ல வாழும் மக்கள் தருமங்களை செய்தார்கள் மக்கள் எல்லாம் சேர்ந்து செஞ்சு கொண்டிருக்கா அவ தொழிலாளி இல்ல நம்ம தான் அவளுக்கு கொடுக்கணும் நம்மள நாடி வந்தவள் இல்லையா என்ற அனைத்து மக்களும் தான தர்மங்களை வழங்கினார்கள் 16ஆம் நாளையில் குழந்தைக்கு பெயர் கொடுக்க வேண்டும் வேணும் வேணும் என்று செக்க சிகப்பழகும் செந்தூர பொட்டழகி பொட்டழகியா இருக்காள வங்கி தலையழகி வாடாமல்லி நிறமழகி அவ அழகை கண்டு புள்ள லட்சுமி அம்சமா இருக்கா நாளை ஒரு காலத்தில்
இசைக்கு இசைந்து இவள் ஆட போக இருப்பதினால லட்சுமி என்ற இசைக்கு என்று பெயர் கொடுத்தார். இசைக்குன்னு ஏன் பெயர் கொடுத்தார்கள்? இசைக்கு இசைந்து அவள் ஆட இருப்பதினால். அப்படி இசைக்கு என்ற லட்சுமி முக்காலோ மூணு தேவோ பெயர் கொடுத்து வளர்த்துவாரா ஐயா வளர்த்துவாரா எங்க பேரழகியே லட்சுமியே வளர்த்துவாரா. ஏ அம்பிகையா அம்மா இசகியாவா ஆடுவாளாம் பாடுவாளோ ஏய் பாடுவாளோ அவளாளி பாடுவாளா அவ ஓடுவாளா ஆடுவாளா ஏ இசைக்கு அம்மா ஊழ சத்தம் போடுவாளோ உனக்கு வீர பல்லா விரிசடையா ஏ இசைக்கு அம்மா வெற்றி கொண்டு திருமுகமோ ஏ இசைக்கு அம்மா அவளுக்கு கோரவாயா கோர பல்லா எங்க குப்புனாபுரம் இசைக்கு அம்மா ஏய் இசைக்கு அம்மா கோரமுக கண்ணேகோ இசைக்கு அம்மோ ஏய் ஈசரி அம்மா இசைக்கு அம்மா செங்காட்டு நீலி அம்மா ஏய் நீலி அம்மா இவ செட்டி வாழி மறித்த வேடே நீலி அம்மோ ஏய் பாப்பான பழி முடிக்க எம்மா பழி முடிக்க அவ அவதரித்த இசைக்கு அம்மோ வழி முடிக்க ஏ மாய நீலி கொடுநீலி கொடுநீலி மாய சக்தி இசைக்கு அம்மோ ஆமா கொடுநீலி அவ காட்டில் உள்ள கள்ளிகளே கண்ணால அம்மா பாப்பாளோ கள்ளி கொப்ப ஒடிப்பாளே ஏ இசைக்கு அவ கக்கத்துல அம்மா எடுக்குவாளோ கொடிக்கள்ளிய ஒடிப்பாளா ஏ கொடுநீலி அம்மா இசைக்கு அம்மா ஏ இசைக்கு அம்மா அவ குழந்தைய எடுக்குவாளோ ஏ ஒடிப்பாளோ தாய வீர பல்ல உனக்கு விரிசடையா நீ வெற்றி கொண்ட நல்ல திருமுகமா ஏ கோரவாத உனக்கு கோர பல்லா ஏய் பலகை நல்லூர் இசைக்கு அம்மா தாயே இசைக்கு அம்மா அவ கோரமுக கண்ணேகோ ஏ இசைக்கு அம்மோ உனக்கு கரும்பு ரெண்டும் கலகலங்க ஏ இசைக்கு அம்மா ஒடியா கைவளையல் உனக்கு ஓசையிட சடகுலுங்க உனக்கு முடி கொலுங்க ஏய் சட்டி கொண்ட இசைக்கு அம்மா
உனக்கு தாவடமோ நின்று அசைய தாய வடக்கு வந்து உனக்கு விழுந்த சாடு அம்மா வடகடலும் உனக்கு நீராடு செவ்வாடே காரியம்மா சிவசக்தியுட அம்மா அவதாரோ நீலியான அம்மா இசைக்கு அம்மா அவ வடக்கு வந்து விழுந்த சாடு வடகடலும் நீராடு தெற்க வந்து உனக்கு விழுந்த சாடு தென்கடலும் உனக்கு நீராடு மேலு பக்கம் உனக்கு விழுந்த சாடு மேல் கடலும் நீராடு உனக்கு கீழு பக்கம் விழுந்த சாடு கீழ்கடலும் உனக்கு நீராடு அம்மா உச்சியில உனக்கு விழுந்த சாடு இசைக்கு அம்மா இந்த உலகம் எல்லாம் நீராடு இசைக்கு விழுந்த சாடு அவ சொலவு பிள்ளை கையில எடுப்பா இசைக்கு அம்மா அவ சொகுசு முத்தம் கொடுப்பாளோ கையில் எடுப்பாளோ அவ சீல பிள்ளை கையில் எடுப்பா இசைக்கு அம்மா அம்மா சேர்த்து முத்தம் கொடுப்பாளோ கையில் எடுப்பா அவ சோழ தேசம் கண்டனிலே அந்த சோழ மகாராஜனுக்கு ராஜனுக்கு அண்ணே நானே நட்டு வரும் தங்க யானை லட்சுமி இசைக்கு அவ